போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, ரட்சிப்போடு கூட சந்தோஷமாய் நாம் ஜீவிக்க முடியும் என்பதை குறித்து நேற்று கூட நான் சொன்னேன். நாங்கள் இங்கு வந்தது காரணம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம். அப்போ சந்தோஷம் இருக்குதுனாக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லைங்களா? நிறைய பேர் கேட்கலாம். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாத குடும்பம் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில தேவைகள் உண்டு, சில பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது வியாதிகள் இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் உலகம் தராத சந்தோஷம். அது கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் தர முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். உலகம் தராத சமாதானத்தை இந்த உலகத்தினுடைய பணம் தராது, சொத்து தராது, வேலை தராது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உலகம் தராத சமாதானத்தை தருவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்குது, ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லையே, நிம்மதி கிடையாது. அப்ப நாங்கள் அனுபவிக்கிற இந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில வரணும்னாக்கா ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவுடைய உள்ளத்துல வந்தாதான் முடியும். வேற வழி இல்லை. அதுக்கு ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். என்னங்க அது ரட்சிப்பின் அனுபவம் சொல்றீங்களே, அது எப்படி ரட்சிப்பின் அனுபவம்? கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு என்ன தனி குவாலிபிகேஷன், என்ன தகுதி வேணுங்க? ரட்சிப்பின் அனுபவத்துக்கு தகுதி இல்லைங்க, ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது. நான் குற்றவாளி, நான் தப்பு செஞ்சவன், உமக்கு முன்பதாக நான் நீதிமான் அல்லன்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. நீ ஒத்துக்கிறியா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாரை பாவமே கிடையாதுங்க, நான் ரொம்ப யோகியமானவன் சொல்றாங்களோ அவங்க தங்களை தாங்களே வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பல விதத்துல பாவம் செய்யறாங்க. அப்ப இந்த பாவத்தை ஒருத்தன் அறிக்கை செஞ்சு அந்த ஆணுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விடுறான் பாருங்க, அவங்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம். அவங்க தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க. அப்போ நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இல்லைனாக்கா நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. நீங்க எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சபையா இருந்தாலும் சபை உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகாது. ஆனா மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு புது அனுபவம் வாழ்க்கையில இருந்தாதான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப மறுபடியும் பிறந்த வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. நான் பாவ அறிக்கை செய்யறேங்களே, ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போய் பாவ அறிக்கை செய்யறேனே, என் தப்பெல்லாம் அறிக்கை செய்யறேனே, அது வாஸ்தவம் தான். எல்லாருமே தான் குற்றவாளி இல்லைன்னு யாருமே ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் பாவின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஜனங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நான் பாவின்னு. ஆனா நீ ஒத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. நீதிமொழியுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவ இரக்கம் பெற்றுக் கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, அறிக்கை செய்தவன், பாவத்தை அறிக்கை செய்யறவன் இல்ல, வாரம் வாரம் பாவத்தை அறிக்கை செய்யறவன் இல்ல, தினம் தினம் நான் பாவின்னு ஒத்துக்கிறவன் இல்ல, நான் குடிகார சாமி, நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் பாவம் செய்யறேன், நான் ஜீவிக்கிறேன், நான் தவறானபடி ஜீவிக்கிறேன்னு அறிக்கை செய்யறதா ஒத்துக்கொள்றவன் அல்ல. அறிக்கை செய்த பாவத்தை விட்டுவிட்டவன் தேவ இரக்கம் பெற்றுக் கொள்வான். தேவ இரக்கம் உனக்கு கிடைக்குமேனாக்கா வியாதி சுகமாகும். தேவ இரக்கம் நீ பெற்றுக்கொண்டாயனால் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். தேவ இரக்கம் உனக்கு வறுமையானால் நீ எதை கேட்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு தருவார். அப்ப இவ்வளவு நாள் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேவ இரக்கம் உனக்கு இல்லாதனால. தேவன் எல்லாருமே இறங்குகிறார். ஆனா நீ தேவனுடைய பூர்ண இரக்கத்தை நீ அனுபவிக்கணும்னாக்கா நீ பாவத்தை அறிக்கை செஞ்சு, நீ எந்த பாவத்தை நீ சொல்லி அறிக்கை செய்யறியோ அது உன்னுடைய வாழ்க்கையில இனி வராமல் இருக்கும் என்று சொல்லி நீ தீர்மானம் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய அடிப்படையாகத்தான் இன்னைக்கு ராத்திரி நான் வாசிக்கப்பட்ட இந்த பாகத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வசனத்தை, அப்னேரே அப்னேரே மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ. ஒரு ஒரு பிணம் அங்க இருக்குதுங்க. என் தமிழ் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, உங்க தமிழ் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்க சிலோன் தமிழை நான் கேட்க நான் ரொம்ப ரசிக்கிறேன். முதலாவது நான் ரசிச்சது உங்களுடைய மரியாதை. தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் வா நீ போன்னு இப்படி பேசி ரொம்ப பழக்கம். எங்களுக்கு அவ்வளவு மரியாதை தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனா நீங்க ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிடுறாங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறீங்க,
உட்காருங்க, அடிச்சா கூட வாங்கன்னு சொல்லிதான் அடிக்கிறீங்க. அது என்ன, அது அன்புன்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த ஒரு மரியாதை எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால என்னுடைய ப்ரொனன்சியேஷன் வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு புரியுதோன்னு எனக்கு தெரியல. எப்படியோ கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பார் நான் நம்புறேன். அவரை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இந்த சவம் இருக்குது, செத்து போன இந்த பொணத்துக்கு பக்கத்துல சுத்திலும் நின்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ராஜா ஒருத்தன் அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான், அவனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அந்த காலத்துல அழுதாக்கா எல்லாம் இது விலாபம் பாடுவாங்க, புலம்பல் பாடுவாங்க. அவனுடைய இறந்தவனை குறிச்சு பாடும்போது அப்படி பாடுவாங்க. ஐயோ நீ இப்படி இருந்தியே, நீ இப்படி எல்லாம் செத்து போயிட்டியே எப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் பாட்டு பாடிட்டே அழுகிறவங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, செத்து போனவன் ஒரு சத்ரு, அவனுக்காக அழுகிற ராஜா இவனுக்கு விரோதமான ஒரு சத்ரு. சத்ரு மற்றொரு சத்ருவை பார்த்து அழுகிற ஒரு புது விதத்தை நம்ம இங்கதான் நம்ம பாக்குறோம். இவன் அழுகிறான், மதிக்கெட்டவன் செத்தது போல செத்து போயிட்டியப்பா, மதிக்கெட்டவன் செத்தது போல. இவனுடைய அழுகையில கள்ளத்தனம் கிடையாதுங்க, கள்ளத்தனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய அழுக சும்மாவாது அழுவாங்க, சும்மாவாது. ஜபத்துல கூட அழுகிறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? ஜபம்னு ஆரம்பிச்சாங்கன்னா கிடுகிடுன்னு தண்ணி வந்துடும். அது எப்படிதான் தண்ணி வருதோ தெரியாது. ஆனா அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருதான்றது அது தெரியாது. ஆனா சரியான அழுகை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கணும். மாயமான அழுகைகள் கூடாது. தமிழ்நாட்டுல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் குழியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்துக்கள் கூலிக்கு ஆளை பிடிப்பாங்க. அது இங்க இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது. அழுகிறதுக்குன்னே சொல்லிட்டு கூலிக்கு ஆளை பிடிப்பாங்க. அதுக்கு கிராமத்துல போய் இந்த மாதிரி என்ன செத்து போயிட்டாரு, யாரு அழுகிறதுக்கு யாரு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அழுகிறதுக்குன்னா ரெடியா யார் தெரியுங்களா? பெண்கள் தான் அதுக்கு எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. காரணம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அழுக வேணும்னாக்கா ரெடிமேடா இருக்குங்க அவங்க கிட்ட. அது எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்குது. அது அவங்க தான் வேகமா ஓடி வருவாங்க. நான் நல்லா அழுவேன் சார், என்ன கூட்டிட்டு போங்க, நான் நல்லா அழுவேங்க. கேட்டு பாருங்க, அந்த பணத்துக்கு நான் அழுதேன் பாருங்க, 1 மணி நேரம் அழுதேன், கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், அப்படி சொல்லுவாங்க. அப்படி அந்த அழுகிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 பொம்பளைங்களை கூப்பிட்டு பெண்களை கூப்பிட்டு வாப்பா அவன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அங்க போய் பணத்தை சுத்தியிலும் போய் எல்லாம் கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டே அழுவாங்க, ஆடிக்கிட்டே அழுவாங்க. இப்படி அழுதுட்டு என்ன செய்வாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த சவப்பெட்டி அந்த பாடைக்கு முன்னாடி அந்த பெண்கள் வரிசையா நின்னுக்குவாங்க. எல்லாம் முடியெல்லாம் தொங்க போட்டுக்குவாங்க. இந்த பக்கம் 4 பொம்பளைங்க, அந்த பக்கம் 4 பொம்பளைங்க, நடுவுல அந்த பணம் இருக்கும். எல்லாம் முடியெல்லாம் தொங்க விட்டு முந்தானி கிந்தானி எல்லாம் நல்லா கட்டி அந்த முடியை கொண்டு போய் முன்னாடி கீழே போட்டு, ஐயோ நீ இப்படி இருந்தியே, நீ எப்படி போயிட்ட பாரு, நீ இப்படிலாம் வாழ்ந்தியே, உன் கையின் செவக்க நீ எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தியே, இப்ப நான் யாருகிட்ட நான் போவேன், நான் யாருகிட்ட ஓன்னு அழுவான். அந்த பொம்பளைங்களை பார்த்து, ஏமா இந்த ஆளு முன்னே தெரியுமா? தெரியாதுங்க, தெரியாது, ஒண்ணு தெரியாது, என்னமோ கையெல்லாம் செவந்துச்சுன்னு சொன்னேன், அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்னேன், என்னமா அது அப்படின்னு என்ன கூலிக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்குதான் பேரு கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு பேரு. இதுக்கு பேர் தான் கூலிக்கு மாரடிக்கிறது. யாராவது ஒருத்தன் சரியா வேலை செய்யலாம், என்னடா நீ கூலிக்கு மாரடிக்கிற நீ கேட்பாங்க இல்லையா, அதுதான் இது பேர். இந்த அழுகை உண்மையான அழுகை அல்ல, இது உண்மையான அழுகை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அழுகை, அதுதான் உண்மையான அழுகை. எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நாங்க போக முடியாதுப்பா, நீ வண்டி இருக்குது, நீயாவது எடுத்துட்டு போய் அந்த அடக்க ஆராதனைக்கு நீ போயிட்டு வர்றது உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்க அப்பா அம்மாக்கு பதிலா நான் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வண்டி எடுத்துட்டு நான் போயிட்டேன். நான் போய் அந்த செத்து போனவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன். எல்லாரும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. போற வழியில எனக்கு ஒரு ஹிந்து நண்பன் இருந்தான். அவன் சிநேகிதன். அவன் சொன்னான், எப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இப்ப நான் ஒரு அடக்க ஆராதனைக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், ஆகவே நீ இப்ப என்னோட கூட வர முடியாது. அப்ப அவன் சொன்னான், இல்ல கிறிஸ்தவங்க அடக்க ஆராதனை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, தயவுசெய்து உங்க கூட நான் வரேன், நானும் அதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்றுக்கொண்டேன். நேரம் அந்த செத்து போனவங்க அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எல்லாரும் அந்த பெட்டி அங்க வைத்திருக்கிறாங்க. அந்த பெட்டியில அந்த செத்து போன அந்த சகோதரியை வச்சிருக்காங்க. சுத்திலும் எல்லாரும் பார்த்துட்டு வர்றாங்க. அப்படியே சொந்தக்காரங்க, புருஷன் எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரன் இருக்கிறாரு, அந்த சகோதரன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. நானும் போய் என்ன பண்ணேன், சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிட்டு நான் போய் பக்கத்துல போய் நின்று அந்த பெண்ணப்பெட்டி அந்த பக்கத்துல போய் நின்று அந்த சவத்தை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட நான் கேட்டேன், எப்படிங்க இது இறந்து போனாங்க, விவரங்கள்லாம் சொன்னாங்க. அந்த புருஷனும் விவரத்தெல்லாம் சொன்னாரு. உடனே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னேன். ஆனா ஒண்ணு கவனித்துக் கொள்ளுங்க, நான் ஜெபித்தது அந்த செத்து போன உடம்புக்காக அல்ல, செத்து போன உடம்புக்காக அல்ல. செத்து போன ஒரு மனுஷனுக்காக நம்ம என்னதான் அழுதாலும் ஜெபிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்.
பிரசங்கினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவருடைய ஞாபகம் முழுவதும் மறந்து போகிறது, அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போனவனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா விளங்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் மரித்து போயிட்டாக்கா இனி அவனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், நீ என்னதான் அழுதாலும் சரி அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறதில்லை. ஆனா உயிரோடு இருக்கும்போது நீ அந்த சகோதரிக்காக அந்த சகோதரனுக்காக நீ எதுக்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா செத்து போயாச்சுனாக்கா அந்த பிணத்துக்காக எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டா நேரா அவன் நியாயத்திற்கு தான் தயாரா இருக்கணும். நடுவுல உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, அது மத்தவங்க அழுதாலும் கேட்கப்படாது. நீ செத்து போனதுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பினாலும் உன்னால மனம் திரும்ப முடியாது. ஆகவேதான் ரட்சிப்பு சந்தோஷம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் போதேதான். ஆகவே நான் அந்த பிணத்துக்காக நான் ஜெபம் பண்ணல, பிணத்துக்காக ஜெபம் பண்ணல, அந்த வேதனை அனுபவிக்கிறாங்களே அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த துக்கம் அவளை ரொம்ப வேதனைப்படுத்தாதபடி நீரே ஆறுதலாக இருந்து அவளை நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிச்சேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். உடனே இந்த இந்து சகோதரனுக்குறானே நான் போய் பணம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி நான் போய் உக்காந்துட்டேன். அவன் போய் பார்த்தான். அவனும் வரிசையில பண்ணின்னு அந்த பிணத்தை எட்டி பார்த்தான். கொஞ்ச நேரம் அந்த பிணத்து பக்கத்துல நின்னான். அதை உத்து பார்த்தான். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன்னு அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். பக்கத்துல அந்த அம்மாவுடைய புருஷன் நின்றுட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க நிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் சந்தேகம், இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரனா? இந்த கல்யாணத்துல வந்து சாப்பிட்டு போவாங்களே தெரியுங்களா, யாருமே தெரியாம கம்மன் வந்து தின்னுட்டு போவாங்க. இவனுக்கு புரியாது, இவன் மாப்பிள்ளை சொந்தக்காரன் நினைப்பாங்க, இவங்க பொண்ணு சொந்தக்காரன் நினைப்பாங்க. அவன் பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுவான். அதே மாதிரி இவன் அழுகிறான் தேம்பி அழுகிறான். இவங்களா தலையை பிச்சுக்கிறாங்க. இவன் யாரா இருக்க இவ்வளவு அழ வேண்டியதுக்கு காரணம் என்ன? நான் புருஷன் இங்க பக்கத்துல நிக்கிறேன், எனக்கே அழுக வரலையே, இவன் ஏன் அழுகிறான்? ஓ இவங்களுக்கும் அவனுக்கும் என்னமோ உறவு இருந்திருக்குது. இப்படிதான் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான் அவன். இவன் என்ன பண்ண, நல்லா அழுது மூக்கி அங்கேயே சீந்து விட்டுட்டு நேரா இங்க வந்து சேர்ந்தான். எனக்கா இவன் அழுக பார்த்து நான் இப்படி திரும்பி உட்கார்றேன், அப்படி திரும்பி உட்கார்றேன், என்னால பொறுக்க முடியல. அப்புறம் கடைசியில பெட்டி எல்லாம் மூணாங்க, கொண்டு போய் சவாதக்கெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. நானும் அந்த நண்பனும் போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து காஃபி ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்து கேட்டேன், டேப்பா நான் தெரியாம தான் கேட்கறேன், நீ அங்க போய் அங்க அப்படி அழுதியே, ஆமா முன்ன பின்ன அந்த அம்மாவை உனக்கு தெரியுமான்னு. ஐயோ நீமா சந்தேகப்படுற, அந்த அம்மா நான் பார்த்ததே இல்லை, இப்ப நீ எப்படா நீ அழுத? அப்ப அவன் சொன்னான், என்ன அழுகிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா என்ன? அவன் நீ இவ்வளவு தூரம் நீ சொந்தக்காரன் சொல்ற, ஒரு சொட்டு கண்ணீர் ஊட்டியா என்ன கல்லு மனசு, நான் பாரு எவ்வளோ அழுதம் பத்தியா நானு. ஆமா எப்படி அழுத? வேற ஒண்ணு இல்ல, அதே வயசுல எங்க அக்கா ஒருத்தி செத்து போனான், அத பார்த்தேன், யோசனை பண்ணேன், ஓன்னு உட்காந்து அழுதேன்னு சொல்றாங்க. அப்பனேரே மதிக்கட்டவன் செத்தது போல நீ செத்து போனாயோ, யூ டைட் ஆஸ் a fool. நீ ஒரு முட்டாள் மாதிரி மரிச்சிருக்கிறியப்பா. மதிக்கட்டு நான் ஒரு கடிதம் எழுதுறேன்யா, இந்த கடிதத்தை நான் சரியாத்தனமா நான் எழுதிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். அவங்க மன்னிச்சாலும் மன்னிக்காமல் போனாலும் நீ மறுபடியும் அந்த மாதிரி எழுதாம இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் உண்டு, உனக்கு ஒரு தருணம் உண்டு. மதிக்கட்டு போய் நான் அப்படி பேசி போயிட்டேன், என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ கேட்கிற, அவங்க மன்னிச்சாலும் சரி மன்னிக்காமல் போனாலும் மறுபடியும் அந்த தவறு உன்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் மதிக்கட்டு நீ செத்து போய்விட்டால் there is no chance at all. ஒரு விதமான சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. மதிக்கட்டு போன நிலவில் நீ மரித்து போனால் உனக்கு எந்த விதத்திலும் மாற்றம் கிடையாது. நீ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நீ செத்து போனால் நீ என்னதான் கர்த்தர் கிருபை உள்ளவர் இரக்கமுள்ளவர் அவருடைய காலில் பிடித்து நான் பரலோகம் போவேன் என்று சொன்னாலும் சரி, நீ செத்து போனதுக்கு பிறகு நீ உன்னுடைய அழுகை அங்கு பரலோகத்தில் எடுப்படாது. பணக்கார ஐஸ்வர்யவான் அப்படிதான் ஏமாந்து போயிட்டான். செத்து போனதுக்கு அப்புறம் பாக்குறான், மனம் திரும்பி பாக்குறான், ஆபிரகாமோடு பேசி பாக்குறான், தன்னுடைய மனம் திரும்பதெல்லாம் சொல்லி பாக்குறான். மத்த ஆத்மாக்களை குறிச்சு அங்கதான் பாரம் வருது. ஊர்ல இருக்கும்போது சொன்னா பாரம் வரல, அங்க வந்து 5 ஆத்மா இருக்குது, அவனுக்காக நான் அனுபவிக்கிற வேதனை அவன் அனுபவிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் ஊழியமே தொடரான், எங்க நரகத்துல உட்காந்துக்கிட்டு. ஆனா ஒரு மாற்றம் ஏற்படலையே. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஒரு மாற்றமே இல்லை. நான் மாறணும்னாக்கா இந்த உலகத்துல இருக்கும் போதே நான் மாறினாதான். இந்த அப்பனையருடைய வாழ்க்கை அப்படிதான். இந்த தாவீது சொல்றான், இந்த அப்பனேரை குறித்து அவன் ஏற்கனவே தாவீது என்ன சொல்றான், இந்த அப்பனேர் செத்து போன அப்பனேர் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அப்பனேரே நீ ஒரு வீரன் அல்லவா, இஸ்ரவேலிலே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்ரு மற்றொரு சத்ருவை பார்த்து புகழ்கிறான். நீ ஒரு பெரிய வீரனாச்சப்பா, இஸ்ரவேலிலேயே உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லையே. என்னையும் சேர்த்து சொல்றேன், இஸ்ரவேலிலே உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேலில யாருமே கிடையாதுப்பா, அப்பேற்பட்ட ஒரு வீரனாச்சேன்னு சொல்லிட்டு புகழ் மாலை பாடுகிறான்.
அப்பேற்பட்ட ஒரு வீரன் இங்க செத்து போய் கிடக்கிறான். அப்பதான் அவன் விலாபம் பாடுறான், அவன் புலம்பல் பாடி அவன் சொல்றான், அப்பனேரே அப்பனேரே, உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லை. கை கட்டி இருந்தாலாச்சு, இருந்தாவது இந்த கத்திய உருவ முடியல, ஐயோ நான் என்ன காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லலாம். கை கட்டப்படலையப்பா, பின் எப்படி நீ வாழ உருவாம போயின? கால்கள் கட்டி இருந்தாலாவது நீ எழுந்து ஓட முடியல, நான் தப்பிக்க முடியலன்னு சொல்லலாம். காலும் கட்டப்படல, கைகளும் கட்டப்படல, எப்படிப்பா நீ செத்து போன? நீ இவ்வளவு பெரிய வீரனாச்சே. இத யோசித்து அழுகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஈரன் செத்து போயிட்டான், அநியாயமா செத்து போயிட்டானே என்று சொல்லி ஓன்னு உட்கார்ந்து அழுகிறான்.